எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வழமை போல என்னுடைய டே இன் மை லைஃப் தான். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் புதன் அல்லது வியாழன் வீடியோ எடுத்து தான் நான் வெள்ளிக்கிழமைக்கு அப்லோட் பண்ணுவேன். எப்பயுமே கிழமையில் ஒரு வீடியோ நான் போடுறபடியால் நான் அந்தந்த நாளையில் என்னென்ன வேலைகள் நான் செய்கிறேனோ அதைத்தான் நான் உங்களுக்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு செல்றதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்களென்றால் ஸ்கூல் டே, அதால் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டு போட்டு வீட்டில் கொஞ்சம் வேலைகளெல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையுமே முடிச்சு போட்டு நேரம் பார்த்தீங்களென்றால் இப்போ 9 மணி ஆகுது. நேரம் எப்படித்தான் போகுதுண்டே எனக்கு தெரியலை. பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு ப்ரேயர் பண்ணி போட்டு வீட்டில் கொஞ்சம் துவைச்ச உடுப்புகள் எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வந்து இருக்க நேரம் 9 மணி ஆகிட்டது. நான் இன்னும் டீ எதுக்குமே குடிக்கலை. காலையில் எழும்பி அந்த ஒரு கப் சுடுதண்ணி குடித்தேன். நான் சுடுதண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வேலைகள் இருந்தால் போல் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடலை. இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் நான் இந்த ஏபிசி மால்ட்டு தான் குடிக்க போகிறேன். இந்த ஏபிசி மால்ட்டு வந்து நான் வீட்டிலேயே தான் செய்தேன். நான் இங்கே கடைகளில் எல்லாமே நான் வாங்கலை. நாங்கள் கடைகளில் பக்கிங்கில் வாங்கிறத விட நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் வீட்டிலேயே செய்துட்டோம் என்றால் அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை விட நாங்கள் பிள்ளைகளுக்கு கண்டுட்டு இதை பார்த்தும் செய்வோம். கிட்டத்தட்ட இது செய்து பார்த்தீங்களென்றால் 6 மாத காலமாக இருக்குது. பழுதாகையில் கட்டிப்படையில் அந்த டேஸ்ட்டோ அந்த கலரோ மாறையில் அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுமென்றால் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, கட்டாயம் நான் உங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். வீட்டில் நாங்கள் செய்யும்போது பார்த்தீங்களென்றால் ஒரு 250 கிராமில் நாங்கள் செய்து வச்சிட்டோம்ண்டாலே கொஞ்ச நாளைக்கு பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்பயுமே நாங்கள் இந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வந்து டெய்லியும் ஜூஸ் போட்டு குடிக்க மாட்டோம். இதே மோல்ட்டாக நாங்கள் செய்து வச்சிட்டோம்ண்டால் அப்பப்போ பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும்போது அந்த பாலுக்குள்ளே நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்ண்டால் பிள்ளைகளும் அதை விரும்பி குடிப்பினும் பிள்ளைகளின் ஹெல்த்துக்கும் அது நல்ல. இப்போ ஒரு 10 நிமிடம் இந்த ஊஞ்சாலில் இருந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிடித்த சணலின் வீடியோ நேற்று வந்திருந்தது. எனக்கு பார்க்க டைம் கிடைக்கல. அது 30 நிமிஷம் வீடியோ, ஆனால் 10 நிமிடம் தான் நான் இப்போ இதில் இருந்து பார்க்க போகிறேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு வீடியோஸ் பிடிச்சிருக்கும், அந்த வீடியோஸ் போடுறவங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே போல தான் எனக்கும் கொஞ்ச நாளாக தொடர்ந்து இதே போல் ஒரு கொமெண்ட்ஸ் வருது. அந்த கொமெண்ட்ஸில் பார்த்தீங்களென்றால் எழுத்தால் எதுக்குமே எழுதப்படாது, ஆனால் ஒரு 30-40 ரோஸ் வந்து கலராக அதில் அனுப்பியிருக்கும். உண்மையில் அதை பார்க்கும்போது எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். என்னுடைய வீடியோவை கூட இப்படி விரும்பி பார்க்குற அன்பான ஃப்ரெண்டுகள் எனக்கு இருக்கணுமோன்ட்டு உண்மையில் எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லை, என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கொமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் பீஃப் கறி எப்படி செய்யலாமென்று ரெசிப்பியாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பீஃப் கறி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ பீஃப் எடுத்து முள்ளும் கொழுப்பும் சேர்ந்த மாதிரி வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொள்கிறேன். ஆல்ரெடி இந்த பீஃபில் வந்து கொழுப்பு இருக்கிறபடியால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து எனக்கு சூடாகிட்டுது. 200 கிராம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்தோடையே 2 துண்டு கருவாப்பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட போகிறேன். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நாங்கள் வதக்கி விடும்போது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் அந்த வெங்காயத்தில் இறங்கும்போது இந்த பீஃப் கறி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதே போல் போட்டு சமைக்க விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் இறைச்சி சரக்கா ரெடி பண்ணி வச்சிங்களென்றால் அதை நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இதில் நான் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி உள்ளியை நான் சேர்த்து கொள்ளுறேன்.
5 உள்ளிப்பல்லும் ஒரு துண்டு இஞ்சியும் நான் உரலில் போட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். இந்த இஞ்சி, வெங்காயம், கரும்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது அவ்வளவு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்ததாக ரம்பையில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். எப்பயுமே ரம்பையில் இறைச்சி கறிக்கு போட்டோம்னால் அந்த கறியே தண்ணி சுவையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நான் இதில் வதக்கி விட போகிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் எல்லாமே வதங்கி நல்ல கலர் மாறி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃபை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோடையே என்னுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நான் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த இறைச்சியில் இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாக்கள் எல்லாம் சேரும். அதோட பார்த்தீங்களென்றால் நாங்கள் அந்த வதக்கின எண்ணெயிலேயே இந்த கறித்தூளும் நல்லா வதங்கி எங்களுக்கு கலர் மாறி வரும். அப்படி கலர் மாறி வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுடைய கறியும் நல்ல ஒரு கலரில் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டு கொள்ள போகிறேன் நான். ஏனெண்டா இந்த பீஃப் அவியறதுக்கு எங்களுக்கு நேரம் எடுக்கும். அதை விட பார்த்தீங்களென்றால் நாங்கள் எந்த இறைச்சி சமைக்கிறதாக இருந்தாலும் சிலோ குக்கில் நாங்கள் சமைச்சோம்னா தான் அந்த இறைச்சி நல்லா பர்ஃபெக்டாக எங்களுக்கு அவிஞ்சு உப்பு எல்லாம் ஊறி எங்களுக்கு டேஸ்டான கறியாக வரும். இப்போ அதுக்காக நான் இதில் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுட்டு இந்த கறியை ஒரு 25 நிமிடம் மூடி விட போகிறேன். ஆனால் 25 நிமிடமும் நான் மூடி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து நான் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஏனென்று பார்த்தீங்களா நாங்கள் தொடர்ந்து மூடி விடும்போது இந்த கறி எங்களுக்கு அடிப்பிடிச்சாலும் தெரியாது. அதுக்காக இடைக்கிட இதை திறந்து நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கோ இந்த இறைச்சியில் இருந்து எவ்வளவுக்கு எங்களுக்கு தண்ணி விட்டிருக்கேண்டு. ஆனாலும் இந்த இறைச்சி எண்ணம் எங்களுக்கு அவிஞ்சு வரையில். எப்பயுமே இறைச்சி பார்த்தீங்களென்றால் நாங்கள் அந்த கைகளால் பிக்கும்போது அந்த இறைச்சி பீவடணும். ஆனாலும் ஆகலும் சாஃப்டாகவும் இந்த இறைச்சி அவியக்கூடாது, ஆகலும் ரஃப்பாகவும் எங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த இறைச்சியை நாங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சமைச்சோம்னா தான் இந்த இறைச்சி கறியே எங்களுக்கு ஒரு தனி சுவையில் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இப்போ 3வது தடவையாக இந்த இறைச்சி கறியை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு உப்பு காணுமோண்டு நாங்கள் பார்க்க வேணும். ஏனெண்டா உப்பு காணாதண்டா நாங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் இந்த இறைச்சியோட அந்த உப்பு சேரும். எனக்கு பார்த்தீங்களென்றால் நான் போட்ட உப்பு எனக்கு சரியாக இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காணாதண்டா இந்த ஸ்டேஜில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இதோடையே நான் ஒரு 1/4 கப் திக்கான தேங்காய் பால் விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விருப்பப்படையிலேன்றால் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கன் கறியண்டா தேங்காய் பால் இல்லாமல் எங்களுடைய கறியே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த தேங்காய் பாலையும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 5-6 நிமிடம் இப்படியே நான் மூடி விட போகிறேன். இந்த கறி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வர வேணும். அப்போ தான் பீஃப் கறி எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டான கறியாக வரும். ஓகே, இப்போ பார்க்கும்போதே தெரியுது அந்த மேலால் எண்ணெயெல்லாம் படந்து அவ்வளவுக்கு சூப்பராக இந்த கறி ரெடி ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் இறக்கி வைக்க போகிறேன். எப்பயுமே நாங்கள் கறி இறக்கி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கறி எங்களுக்கு இன்னும் சுருண்டு போய் இருக்கும். இங்கே பாருங்கோ இந்த கறி நான் இறக்கி ஒரு 5-6 நிமிடம் ஆயிட்டு இந்த கறி எப்படி இருக்குதுண்டு. இந்த ஸ்டேஜில் நான் பாதி தேசி புளி புளிஞ்சு விட போகிறேன்.
தேசிப்பள்ளியை நாங்கள் எப்பயுமே இறக்கின உடனேயும் விடக்கூடாது. ஒரு 5-6 நிமிடம் கழித்து நாங்கள் இந்த தேசிப்புளியை விட்டு கொள்ளலாம். இப்போ இந்த தேசிப்புளியையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த கறியின் டெக்ஸ்சர் எவ்வளவுத்துக்கு வந்திருக்கண்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கறி எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. எப்பயுமே நாங்கள் என்ன சாப்பாடு சமைச்சாலும் அதுவிൻ്റെ தன்மையையும் அதுவிൻ്റെ டெக்ஸ்சரையும் பார்த்தாலே இந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குமோ இல்லையோண்டு எங்களோட கண்ணாலவே பார்க்க தெரியும். ஓகே, அதுபோல தான் உங்களுக்கும் இந்த பீஃப் கறியின் கலரையும் அதுவிൻ്റെ டெக்ஸ்சரையும் நீங்கள் பார்த்தீங்களென்றால் உங்களுக்கே தெரியும். நீங்களும் இதுபோல் பீஃப் கறி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதேங்கோ. ஓகே, இப்போ நான் எல்லா சமையலுமே முடிச்சிட்டேன். பிள்ளைகளும் ஸ்கூலால் வந்துட்டுன்னு அவைக்கு நான் லஞ்ச் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் இருப்பம் வந்துட்டு கோலுக்குள்ளே வந்துட்டோம். கோலுக்குள்ளே வந்தோமென்றால் இங்கே பாருங்க ஒரு ஆள் ஏறி அவ்வளோ ஒரு சேட்டை செய்கிறாள். நாங்கள் இவ எப்பயுமே ஈவினிங் டைம் தான் வெளியில் திறந்து விடுறது. நான் காலையிலையோ அல்லது மத்தியானத்துலேயோ திறந்து விடுறேன். ஏனெண்டா நான் வேறு வேலைகள் செய்தோன்றிருப்பேன். இவள் திறந்து விட்டால் ஏறி எல்லா இடமுமே என்னுடைய பிளான்ட் எல்லாத்தையும் கடிச்சு போட்டு வளர்ந்த பயத்திலேயே நான் இவ திறந்து விடுறேல. ஈவினிங் டைம் ஒரு 7 மணியிலேருந்து 7:15 மட்டும் இவ வெளியில் நிற்பாள். இப்போ சிரோனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் இருக்கிறபடியே இப்போ சிரோனா தான் நின்று இவளோட விளையாடிக்கொண்டு நிற்கிறா. ஆனாலும் அவளுக்கு அந்த கூட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வெளியில் வாரத்துக்கு தான் பாருங்கோ அவள் அவ்வளவுத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு நிற்கிறாள். ஓகே, பிள்ளைகளும் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டேனும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொக்கோவோட கொஞ்சத்துக்கு விளையாடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைகளும் போயிட்டேனும் எனக்கு ஒரு தையல் வேலை இருக்குது. தையல் வேலையென்று சொல்ல முடியாது, ஒரு திருத்த வேலையென்று சொல்லலாம். இந்த சட்டை நான் கடையில் வாங்கியிருந்தேன். ஆனால் ஷோல்டர் இந்த கமக்கட்டெல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் இந்த இடுப்பு பகுதி 50 சைஸ் இருக்குது, சொட்டியான பெருசாக இருக்குது. அப்போ என்னுடைய இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி தைக்க போகிறேன். அதை விட பார்த்தீங்களென்றால் இதில் பட்டன் ஒன்றும் இல்லாமல் அந்த முன்பக்கம் ஓப்பன் பார்க்கும்போது ஒரு பிளேனாக தான் இருக்குது. இப்போ அதுக்கும் பட்டன் வைக்கலாம்ன்ற ஒரு ஐடியாவோட தான் நான் இப்போ இதை தச்செடுக்க போகிறேன். இப்போ என்னுடைய இடுப்பு அளவுக்கு நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன், இந்த மேல் இடுப்பு அளவை. இந்த வீடியோ ஏன் வேலை இல்லாமல் போடுவானன்று நீங்கள் சில பேர் கொமெண்ட்ஸில் எழுதுவீங்கள். ஆனால் உண்மையில் தையல் தெரிஞ்ச ஆக்களுக்கு நான் இது போடலை. இது போல் இந்த வெட்டி தைக்கிறது, சின்னனை பெருசாக்குறது, பெருசை சின்னனாக்குறதெல்லாம் உண்மையில் நிறைய பேர் நிறைய உடுப்புகளை வச்சுட்டு செய்ய இல்லாமல் மிஷினையும் வச்சு கொண்டு இருக்கிறீங்கள். உங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். எப்பயுமே நாங்கள் ஒரு பெரிய உடுப்பை வாங்கிட்டு வந்துட்டோம் என்றால் அதை நாங்கள் கடையில் கொடுத்து தைக்கிறத விட வீட்டிலேயே நாங்கள் அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தைக்கலாம்னு எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு தைக்கலாம். அதுக்காகத்தான் நான் இப்போ இதை உங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கீழ் பக்கத்தை மேல் இடுப்போடு நான் பொருத்தி எடுக்க போகிறேன். கீழுக்கும் பார்த்தீங்களென்றால் எனக்கு அந்த இடுப்புக்கு சுருக்கு வாரபடியால் ஈஸியாகவே நான் அதை சுருக்க பிடிச்சு எடுத்துருவேன். இப்போ இடுப்பு சுருக்கையும் பிடிச்சி மூட்டிட்டேன். இப்போ அந்த சைட் உடம்பை நான் மூட்டி கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் அந்த சைட் பக்கம்தான் நான் சின்னனாக்கி வெட்டி எடுத்தது. ஓகே, இங்கால பார்த்தீங்களென்றால் முன் களத்துக்கு ஓப்பன் இருந்தது. ஆனால் பட்டன் எதுக்குமே வைக்கல. என்னட்ட இந்த வெள்ளை கலர் பட்டன் இருந்தது. அப்போ அந்த முத்து மாதிரி ஒரு ஷேப்பில் நான் இப்போ இதில் ஒரு 4 பட்டன் வச்சுருக்கிறேன். இப்போ பார்க்கும்போது இந்த சட்டை நல்ல அழகான சட்டையாக தச்செடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இதுதான் அந்த சட்டை. நான் என்னுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியே நான் எல்லாமே தச்செடுத்துட்டேன். நான் இதில் இந்த சட்டை என்ன டிசைன் என்ன மாதிரின்ட்டு நான் உங்களுக்கு போட்ட எதுக்குமே காட்டல. நான் அடுத்த ப்ளோக்கில் இந்த சட்டை என்ன டிசைன் சட்டையண்டு நானே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பிள்ளைகளும் ஸ்கூலால் வார டைம் ஆகிட்டுது. இப்போ நான் பிள்ளைகளுக்காக சாக்லேட் கேக் செய்ய போகிறேன். இந்த சாக்லேட் கேக் பார்த்தீங்களென்றால் பன் போல் ரெசிபி 5 நிமிடத்திலேயே செய்யக்கூடிய நல்ல ஒரு பஞ்சு போல் டேஸ்டியான சாக்லேட் கேக். இந்த சாக்லேட் கேக் பார்த்தீங்களென்றால் நான் ஒரு
10 வருடமாக இந்த கேக் நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நான் இதை விட வேறு யாருடைய கேக்கையும் நான் பார்த்து செய்கிறதும் இல்லை. இது யாருடைய கேக் ரெசிப்பியும் இல்லை, என்னுடைய ரெசிப்பி. நான் புதிதாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு சக்ஸஸாக கிடைச்சதான் இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பி. இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பி உங்களுக்கும் ரெசிப்பியாக வேணுமென்றால் நான் இந்த சேனலில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். தேவைப்பட்டாக்கள் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொன்னீங்களென்றால் நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுவேன். இந்த சாக்லேட் கேக்கை நான் உங்களுக்கு பேக் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த சாக்லேட் கேக்கை நான் வெட்டும் போதே உங்களுக்கு இந்த கேக்கின் டெக்ஸ்சர் அதுவின் டேஸ்ட் கண்ணால் பார்க்கும்போதே தெரியும். ஏனென்றால் இந்த சாக்லேட் கேக்கை நாங்கள் ஒரு 5 நிமிடத்தில் இவ்வளவு டேஸ்டியாக செய்ய முடியுமோண்டு நீங்கள் கூட ஆச்சரியப்படுவீங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் இதை ரெசிப்பியாக ஷேர் பண்ண தயாராக இருக்கிறேன். ஓகே, இப்போ பிள்ளைகளும் வீட்டுக்கு வந்துட்டினும் அவைகளும் சாக்லேட் கேக்கை பார்த்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம், சாக்லேட் கேக் செய்துட்டேன்னு சொல்லி அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கணும். எனக்கும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. இப்போ கடைக்கு போய் வந்துட்டேன். குளிரண்டால் அவ்வளவு ஒரு குளிர் அடிக்குது. ஒரு துண்டு சாக்லேட் கேக் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதை சாப்பிட்டா தான் அவ்வளோ ஒரு எனர்ஜி வரும். எப்பயுமே எனக்கு சாக்லேட் உள்ளது அவ்வளவா விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த கேக் செய்தால் நான் கட்டாயம் சாப்பிடுவேன். நான் மட்டுமில்லையே என்னுடைய ஹஸ்பண்டும் இந்த கேக்கை அவ்வளவுக்கு விரும்பி சாப்பிடுவார். நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இதெல்லாம் வீட்டில் மினக்கட்டு செய்கிறத விட கடையில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாமண்டு. ஆனாலும் நான் நெடுக சொல்கிறது இதுதான், கடைகளில் வாங்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத விட வீட்டில் செய்தால் நாங்கள் எப்பயுமே ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு பார்த்து செய்வோம். இப்போ பார்த்தீங்களென்றால் கேக் சாப்பிட்டாச்சு. இப்போ சூடாக நல்ல சாக்லேட் காஃபி தான் குடிக்க போகிறேன். இதுக்குள்ள நெஸ்காஃபி 1 ஸ்பூன், சாக்லேட் பவுடர் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு சுகர் போட்டு பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோட சேர்த்து இந்த கேண்ட் மிக்சரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னால் நல்ல திக்கான டேஸ்டான நல்ல நுரியோட இந்த காஃபி குடிக்கலாம். உண்மையில் இந்த நெஸ்காஃபியோட சாக்லேட் கலந்து குடித்தால் உண்மையில் அது தனி டேஸ்ட். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது பிடிக்கும். ஓகே, சாக்லேட் கேக் சாக்லேட் காஃபி எல்லாம் குடித்தாச்சு. இப்போ நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறது என்னுடைய கிச்சனை இந்த சன்ஃப்ளவர் டீமில் கொஞ்சம் மேக்கவர் பண்ண போகிறேன்ண்டு. இப்போ அதைத்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபுல்லாகவே எதுவும் காட்டையில். ஏனெண்டா நிறைய பேருக்கு கிச்சன் மேக்கவர்ண்டாலே பிடிக்குதில்லை. நான் அந்த கிறிஸ்மஸ் கிச்சன் மேக்கவர் வீடியோ போட்டு என்னுடைய சேனலை விரும்பி பார்க்குறாக்கள் நிறைய பேர் அந்த வீடியோ போய் பார்க்கல, என்னண்டே தெரியல. இந்த பொருட்களும் நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரியும். நான் ஒரு 6 மாதமாக கொஞ்சமாக நான் வாங்கி சேர்த்த பொருட்கள் தான். இப்போ அதை வச்சு தான் இந்த கிச்சனை டெக்கரேஷன் பண்ண போகிறேன். வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு சொந்தமான இடம் என்றால் இந்த கிச்சன் மட்டும்தான். இந்த கிச்சனில் நாங்கள் என்ன செய்தாலும் எங்களை கேட்குறதுக்கு யாருமே கிடையாது, கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை. ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த கிச்சனில் முழு நேரமாக நிற்கிறது நாங்கள் தான். இந்த கிச்சனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ அத்தனையும் நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் கிச்சனில் சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கோ, கிச்சனை பார்க்கவே எரிச்சலாக வருதுன்னு சொல்கிறாக்கள் கூட நிறைய இருக்கிறீங்கள். நீங்கள் இப்படி கிச்சனை டெக்கரேஷன் பண்ணவே வேண்டாம். ஒரு மணி பிளான்ட் வைக்கலாம், அல்லது ஒரு ஃப்ளவர் பொக்கே வைக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சைன் அதில் தொங்க விடலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். ஏனென்றால் நாங்கள் அதிக நேரம் சிலவர்ற இடம் அந்த கிச்சன் தான். கிச்சன் பார்க்கும்போது எப்படி அழகாக இருக்குதோ அதே போல தான் நாங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய இடங்களையும் நாங்கள் வச்சிருப்போம். இது நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எல்லாம் நிறைய வீடியோக்களில் நீங்களும் பார்க்குறீங்கள். கிச்சன் மேக்கவர் ஏதோ எல்லாம் கிச்சனுக்கு செய்யுதல். உண்மையில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாத்தான் இருக்குது. இது அவ்வளவா ஒன்றும் நான் செய்யலை. நான் கொஞ்சமாக வாங்கி சேர்த்த இந்த சன்ஃப்ளவர் டீமில் இருக்கக்கூடிய
இந்த பொருட்களை நான் இந்த கிச்சனை சுற்றி எந்தெந்த இடத்துல எனக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் இதை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும், மேக்கவர் பண்ணணுமென்று நான் யாருக்குமே சொல்லி இந்த வீடியோஸ் போடல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இது போலவோ அல்லது வேறு டீமிலேயோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் உங்களுடைய கிச்சனை நீங்களே வச்சிருக்கலாம். யாருமே உங்களோட கிச்சனை அப்படி வச்சிரு இப்படி வச்சிருண்டு யாருமே இங்கே சட்டம் போட முடியாது. எங்களுடைய கிச்சனை நாங்கள் தான் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் அழகாகவும் நீட்டாகவும் வச்சிருக்க வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு மட்டும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.